அண்ணி இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு. மாசம் மாசம் எங்கேயாவது போய் வெட்டு வாங்க வேண்டியது, இப்படி வந்து படுத்துக்க வேண்டியது. நம்மளுக்கு என்ன தலையில் தண்ணி இப்படி எல்லாம் ஒளிஞ்சு வாழணும்னு. அதை விடுங்க, மாப்பிள்ளை ஏதோ ரத்தத்தை பார்த்தா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாராமே. ஆமா நீ, நானும் எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டினேன், ஒண்ணு கூட சரி வரல. நல்ல விஷயம் தானே. அப்பயே மாப்பிள்ளை சண்டை சச்சரவுக்கே போக மாட்டாரு. என் பொண்ணு வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும். ஏப்புலி வாட்மா டெல் மீ. இந்த ஜூஸை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடு. அதெல்லாம் கொடுக்காதீங்க. அவர் தான் வெட்டி முடிச்சா வந்துக்கிறாரு. வெட்டு வாங்கி தானே வந்துக்கிறாரு. கொடுன்றல. ஒன் செகண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அவருக்கு சுகர். இப்படி சுகர் போட்டா அவர் சுகர்ல செத்துற மாட்டாரு. டேய் இது மாப்பிள்ளைக்குடா. ஓ மாப்பிள்ளைக்கா? லெட்ஸ் த மூவ். வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம். நைனா நைனா, ஐயோ நைனா. அதானே நான் எதிர்பார்த்தது என்னைக்கு நடந்துருக்கு. என்னடா ஜூஸ் எடுத்துங்க. நோ, இது குதிரை கொம்பு கொள்ளு ஜூஸ் மாப்பிள்ளைக்கு. நேற்று நைட்டு உன்னை காப்பாத்தினார்ல, ஏதோ போனா போட்டோம். இந்தா சாத்துக்குடி எடுத்துக்கோ. ஜூஸ் அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் கை கொடுவா. இது வேறையா? என்ன நைனா ஒண்ணுக்கு வருதா? நான் ஒன்னும் பெட் போட எடுத்து கொடுக்குமா? அதெல்லாம் ஒன்று வேணா, அப்படியே கொஞ்சம் ஓரமாக கொண்டு விடு. ஜன்னலாண்டி அசிங்கமா இருக்குமே. பாத்ரூம் போலாம்ல. சரி அதான் விடு. நேற்று நைட்டு 15 பேர் உன்னை சுத்து போட்டானுங்களாமே. நம்ம பசங்க சொன்னானுங்க ஏதோ நல்ல நேரம் நம்ம ஜானி பாய் இருந்து 10 பேரை பாட் போட்டாப்ல. இல்லைன்னா இன்னைக்கு உன் போட்டோ 0 வாட்ஸ் பல்ப் மாட்டிருப்போம். வாட் ஏ கேங் சார் இஸ். நீங்க தானே அவனை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பாத்தீங்க? நைனா ஒயிட் அவுட். நாங்களா இல்ல. ஒன்லி ஒன் லோன்லி டைகர். ஒண்டி இப்படி மட்டும்தான். அதுக்காக நீங்க கிஃப்ட் தரலாம், சொத்து எழுதி வைக்கலாம். ஐ டோன்ட் கேர். என்ன பண்ணி அடிக்கிற? நான் ஒரு கேமராமேன் தாயா. நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க ஃபிலிம் மேக்கர் ஃபிங்கர் பாம் மேல கை வையா பாப்போம். அவன் எங்கடா இருக்கான்? அதோ என்ட்ரி ஆவறா இருப்பார். ஹாய் गाइस, வாட்ஸ் அப்? ஐனா நீ சண்டை செஞ்சு பழகத்துக்கு ஆள் வந்துருச்சு. என்ன நைனா ஒரு கோணி முடி தலைன கட்டி பிடிச்சி நிக்கிற? அவன் முடி குத்தல? கட்டி பிடிக்கிற கழுத்தை பிடிச்சி தானே குத்து. நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். உன் உசுரை காப்பாத்துற அளவுக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும் தானே. அவன் வெறும் மாப்பிளைய படம் பிடிச்சவன் தான். அந்த மாப்பிளைய ஐடென்டிஃபை பண்ணது ஐயம். இதை தாண்டா எதிர்பார்த்தேன். அவனையே இப்படி கட்டி பிடிச்சி பாராட்டு. என்ன எனக்கு நீ மவுத்து கிசே கொடுப்ப போல இருக்குதே. கொடுப்ப வா. ஐ அம் கமிங். நைனா கேரியான். ஏய் என்ன எல்லா பாராட்டையும் நீனே வாங்கிக்கலான்னு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதை விட 1 மடங்கு அதிகமா எனக்கு கொடுப்பாரா? என்ன நைனா? கொடுத்துருவோம். ஆல் பாய்ஸ் ஆல் த பெஸ்ட். வச்சுக்கோ வெளில போ. நைனா வச்சு செய். ஜானின்னு அவன் பேரை சொன்னா உனக்கு என்னன்னு கேக்குது? நீ எத்தனை வாட்டி கேட்டினாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் கேக்குது நைனா. பாகுபலி அப்படி கேக்குது நைனா. அடிக்கடி அவனை பத்தி ஒன்னு சொல்லுவியே, இங்கே அதை சொல்லு பார்க்கலாம். ஆஸ்டலிண்டா ஒய்கனும்பு ஆறு ஊர் நம்ம மாப்பிள்ள வேற லெவல். உங்க பிரைவசி நான் கெடுக்க விரும்பல. ஆர்ஐபி ஃபிங்கர் பாபு. நைனா டேக் கேர். செத்தடா ஃபிங்கர் பப்பு. டேய் அவர் ஜூஸ் குடிச்சிட்டாராடா? உள்ள பூஞ்சி நிக்கிற. சாபூத்ரி நீ தான்டா கேச்சரு. வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய் கீழ அந்த பொண்ணு சேஃப்டி தானே? சேஃப்டி தானா? இந்த பயலுங்க ஹைடிங் பிளேஸ் தெரியலடா. 3 பேரும் டெமிக்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க. மாட்னா வச்சு செஞ்சிடலாம்டா. செய்யலாம். அண்ணே அந்த ஃபிங்கர் பாபா மட்டும் என் கையில குடுத்து. அவனே எதுக்கு நீ கேக்குற? அண்ணே ஒண்ணுமே தெரியாம ஊருக்குள்ள சீனை போட்டு சுத்திங்கறானே. கரெக்ட்டா. அவன் ஃபிங்கரை மட்டும் சிப்ஸ் போட்டுறான். இருக்கிறதே 3 ஃபிங்கர். இதையும் ஃபிங்கர் சிப்ஸ் போடுறேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கடா. பாரா வெளியில எவ்வளவு பெரிய வயலன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்கடா. நம்ம இந்த லைட் மட்டும் தானே உள்ள எடுத்து மாட்டல. ஐயோ மூழ்கிச்சே. ஏமா நீ நல்லா நைனா ஆகலனா கூட உனக்காக தான் ரிஸ்க் எடுத்து எங்கள் அப்பாலாம் கூட்டு வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உன் கூட டேங்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன். இது சாக்கா வச்சு பாயணும்னு நினைச்ச செஞ்சிருவேன். செய்யறதுன்னா அந்த செய்யறது இல்ல, கழுத்துறது போட்டுருவேன். உனக்கு என் மேல என்ன கார்டனே தெரியல. மன உளைச்சலோட சொல்றேன்டி. கல்யாணம் ஆன ஒரிஜினல் பசங்க சாம உங்களை சும்மா விடாதீ. அவுட். யாரா நீ? என்ன பாபு அண்ணா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? கத்தாதடா, காதல விழுத்தா கழுத்து அறுத்துருவாங்கடா. என்னண்ணா இந்த வயசுல போய் ஐஸ் பாய் விளையாடுற? எங்க நிலைமை அப்படி இருக்குடா. நீங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த அக்கா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப யார் தான் கேட்சரு? எந்த அக்காடா? ஏய் அங்கடா பண்ணுங்கற?
சொல்லாதா? அண்ணா இங்க 2 கருங்கோருங்க ஒளிஞ்சிட்டு இருக்குண்ணா. கருப்பா இருந்தாலும் கலையா விஜயகாந்த் மாதிரி இருக்கடி ஏரியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மள போய் கருங்குரங்குன்னு சொல்லிட்டானடா. மக்களே கேவலப்படுத்துறாங்க மக்களே. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வீட்டில் எந்த அக்கா ஒளிஞ்சுனுக்குது? டேய் இது எதுக்குடா எடுத்துட்டு வந்த? டேபிள் அழுக்காயிடக்கூடாது தான் பேப்பரை வச்சேன். மேப் எங்கடா? இந்தா நீ கேட்குற நேரத்தில் மேப் எடுத்துன்னு வர முடியாது. இந்தா இதை வச்சு என்ன பண்ணு. டேய் பைப் வழியா போறோமா? டேபிள் ஆடுதுன்னு முட்டு கொடுக்க போனோமா? இதுதான் ராயபுரம். ஏய் நான் என்ன ராமபுரம் என்ன சொன்னேன்? ஸ்கெட்ச சொல்ல. நம்ம போட போற ஸ்கெட்சோட பேரு வைஃபை ஸ்கெட்ச். இதுதான் சமுதாய கூடம். இங்க தான் துறை இருக்கான். நமக்கு தெரிஞ்ச எல்லா ஏரியால இருந்து ஆளுங்களே இருக்கு. நாளைக்கு ஒருத்தம் கூட ஏரியாக்குள்ள வரக்கூடாது. அவன் ஏரியாக்குள்ள யார எங்கெங்க வச்சிருக்கான்றது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம அவன் ஹேமாவை எங்க மறைச்சு வச்சிருக்கான்றதும் தெரியணும். அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆளு அங்கே இருக்கணும். அவன் மேல யாருக்குமே சந்தேகமே வரக்கூடாது. கரெக்ட். இருக்கானுங்க. பொண்ணை இங்க தான் வச்சுக்கிறான். உள்ள போறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அதுல 3 லேயரா ஆளுங்களை வச்சுக்கிறான். 3வது லேயரு ரொம்ப வெயிட். வெளியேரியா தலைங்களை துறை பக்கத்திலேயே வச்சுக்கிறான். 30 பேர் இருக்காங்க. செகண்ட் லேயரு அதை விட கொஞ்சம் கம்மி. எல்லாம் நம்ம ஏரியா பசங்க. முதல் லேயரு ரொம்ப வீக். சட்டி கூட போட தெரியாதவனுங்க ஆளை போட வந்துக்கிறானுங்க. உள்ள இவ்வளோ பேர் இருக்கானுங்களே, எப்படி செய்யறது? தெரு முனையில பைக்கு நிறுத்து. ஏரியாவுல வந்து தப்பிச்சு போ வண்டி விட்டு போயிடறானுடா. எல்லா டயரும் கீச்சினா எல்லா செவர்லயும் போஸ்ட் ரெடி. எதிர் ரூட்ல ஃபங்க்ஷனே வை. இந்த சாக வச்சு 4 இருக்கிறானுங்களா? ஏரியாவுக்குள்ள புதுசா ஒருத்தம் வரக்கூடாது. அதெல்லாம் ஓகேப்பா. அங்க இருக்கிற வெயிட் ஆனர்லாம் தூக்குறது எப்படி? அங்கதான் நிக்கிறா மகாபலி. அவன் பாத்துக்குவான். கடைசியா துரை இருப்பான். அவனை என்ன பண்ண போறீங்க? அவனை போடுறதுக்கு தனி ஸ்கெட்சே வச்சுக்கிறேன். டேய் பாஸ்கரே, டீசர் பார்த்தல, படம் பாக்குறியா? படம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். நைனா அவனுக்கு வந்துட்டானுங்க. நைனா ஜஸ்ட் வாக்ல தான் வந்து நிக்கிறானுங்க. சனி பாய் ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ். நைனா இவனுங்க வண்டி ஏத்துறது தப்பிக்கிறதுக்கு இல்ல, நம்மள தாக்கிறதுக்கு. எத்தனை தெலுங்கு படம் பார்த்துருக்குறோம். அடி ஜானி பாய். அழகான ஜோடி, நல்ல பொருத்தம் இல்ல? ஆமாம் பாஸ். அப்ப வாங்க போயிடலாம். டேய் பாவம் பண்ணணும்னு நினைச்சப்பறம் பாவம் பார்க்க கூடாதுடா. எழுப்பு பாஸ். தூங்குறவங்களை எழுப்புறது தப்பு இல்லை பாஸ். தூங்குறவங்கள தாண்டா எழுப்ப முடியும் மூதேவி. தூங்காதவங்களை எப்படி எழுப்ப முடியும்? போ பா. நான் கருத்து சுச்சி அங்க இருக்கு. மேடம் மேடம். டேய் அவனை எழுப்ப சொன்ன அவளை எழுப்பிட்டு இருக்க. அவனை எழுப்படா பாஸ். ஒரு ஆம்பளை எழுப்பு தப்பு பாஸ். மேடம் மேடம். டயர்டா இருக்கு. உனக்கு வேற வேலையே இல்லையா? அப்ப அவனுக்கு வேற வேலையே இல்லை போல தெரியுது. டேய் நான் உன் புருஷன் இல்லை. ஏந்திரே ஏந்திரன்ற. கத்துன உன் புருஷனை கொன்றுவேன். அப்போ இவரை விட்டுருவீங்களா? இவரை விட்டுருவீங்களா? அப்ப உன் புருஷன் இல்லையா? அவர் என்னோட கொலிக். கொலிக்னா? கூட வேலை செய்யறவர். ஓ கூட வேலை செய்யறவனா? பாஸ் அவன் கொலிக்கான் பாஸ். இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. எருமாடு மாதிரி தூங்குறான் பார். அவருக்கு கொஞ்சம் காது மந்தம். ஏய் எழுந்துடா. பாத்தீங்களா பாஸ், இவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி நடிச்சிருந்திருக்கான். சார் சார் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். உங்கள் ஒய்ஃப் தான் சார் வர சொன்னாங்க. ஏய் நான் ஒன்றும் புருஷன் இல்லை பாஸ்.
இது மாதிரி வீடு தெரிஞ்சிருந்தா நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்து காம்பவுண்ட்ல இருக்கு வச்சிருக்கணும், நேரா வந்திருக்கலாமே. நாங்க திருட வந்திருக்கோம். ஆமா, பேக்லாம் வந்துக்கிறோம் பாஸ். ஒரு ப்ரூஃபுக்கு பாஸ். ஐயோ, திருட என் கற்பை தவிர வேற எதுவுமே இல்லைங்க என்கிட்ட. ஐயோ, ஏய், கொள்ளடிக்க வந்த இடத்துல கொலை பண்ண வச்சிடாத. நகையேடு. ஐயோ, என்கிட்ட நகைலாம் இல்ல. ஏய், ஜாக்லின் ஜார்ஜ் கல்யாண ரிசப்ஷன் முடிச்சிட்டு இப்பதானே வர. உனக்கு எப்படி தெரியும்? எடுறாத. ரொம்ப நேரம் இந்த மூஞ்சி பார்க்காதீங்க பாஸ். இங்க பார், ரிசப்ஷன் எடுத்த போட்டோ. எங்க தான் நகை? அதெல்லாம் பேங்க்ல இருக்கு. யார்கிட்ட கதை விடுற? ரிசப்ஷனை முடிச்சுட்டு 9:30 மணிக்கு தான் இங்க வந்த. எவன் திறந்து வச்சிருக்க இந்த நேரத்துல பேங்க் எல்லாம்? ஐயோ, அதெல்லாம் கவரிங் நகை. ஹாய், நாங்க போட்டோ ஜூம் பண்ணி பார்த்தோம். எல்லாம் கோல்டு. மரியாதை நகை எடுத்து கொடு. எங்க வச்சிருக்க? எடே, எப்படி மிரட்டணும் மத்திய பாஸ்? இந்தாங்க, இந்தாங்க, இந்தாங்க. ஏய், இந்த குண்டு குண்டா ஒரு செயின் போட்டுது, அது எங்க? ஐயோ, போய் எடே. யாரை ஏமாத்து? கரெக்டா இருக்கா? அந்த குண்டு வந்தா கரெக்ட் ஆயிடும் பாஸ். இதுதான் கரெக்ட் ஆயிடுச்சு. இனிமே எந்த ரிசப்ஷனுக்கு நகையை போட்டு போக மாட்டேல்ல? அவ இனி ரிசப்ஷனுக்கே போக மாட்டா பாஸ். பாஸ், ஒரே ஒரு சின்ன டவுட் கேட்டுக்கிறேன். மேடம், சாரோட கான்ட்ராக்ட் எப்போ முடியுது? ஏய், வாடா. இல்ல பாஸ், முருகா தான் கேட்டேன். சிறுப்பால் அடிப்பா, வா. புடிக்கலாம், விட்டுலாம். சும்மா இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்குல்ல பாஸ்? அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? நீங்க தான் இருக்கீங்களா பாஸ்? ஏய், எவன் அசிஸ்டன்ட் எவன் பாஸ்னே தெரியலடா. டேய், அங்க பாரு. வயசான கட்டையை பார்க்க சொல்றீங்க, மட்டமான டேஸ்ட் பாஸ் உங்களுக்கு. அவனை 4 நாள் ஆச்சு சாக்ஸ் துவச்சு தூக்கி மூக்கில் சொல்லிவிடுவேன். நான் எதை சொல்கிறேன், நீ எதிராக பார்க்குறேன். அங்கே ஒரு குடும்பம் நடந்து வருது பார். ஆமாம் பாஸ். அவன் மணி எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகும்போது எம்டியாக போனான். இப்போ வரும்போது சூட் கேஸோட வரான். அவன் தான் டார்கெட்டு. வண்டியில் ஏறு. பெட்ரோல் இல்லை பாஸ். பெட்ரோல் இல்லையா? டேய், நேற்று காசு கொடுத்தேன், என்ன பண்ண? தாய் மசாஜ். ஆமாம், முட்டை மாரி மண்டையை வச்சுன்னு தாய் மசாஜ் மொத்தத்துக்குமா பண்ண? இல்லை பாஸ், பேலன்ஸ் கொடுத்தாங்களே, அதிலே போட வேண்டியது தானே. டிப்ஸ் கொடுத்துட்டோம்ல. பேரன் டிப்ஸ் கொடுத்துட்டாரு. 1 கிலோமீட்டர் போகுமாடா? போலான்னு நினைக்கிறேன் பாஸ். அப்போ ஏறுறா. நான் இல்லை அண்ணன் கை கால் ஓடாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வண்டி ஓல நினச்சிக்கா, உன்னதான் தள்ள விடுவேன். நடைய பேர் நம் நாடு எம்ஜிஆர் நினப்பு. பாஸ், மேலே ஏறிக்கிட்டுமா பாஸ்? டேய், ஷார்ட் புட் தலையா, இதுக்கப்புறம் எங்கடா ஏற போற? அதான் கல்யாணம் ஆகலாம் பின்னாடி உட்கார வச்சு தப்பா போச்சு. அவன் மேலே பாயறதுக்கு தான் பாஸ். பாஸ் பொண்ணுங்களை பார்த்தா பாயறான், அசிஸ்டண்ட் ஆம்பளைங்களை பார்த்தா பாயறான். ஏண்டா, என்னடா வேலை பார்க்க வந்தீங்க நீங்க? மௌனுங்களை கொல்ல சின்ன முதல்ல உங்க 2 பேரும் கொலை பண்றாரு. ஏய், கொடும்பாவி போறான், அவனை எப்படியாவது கொளுத்தணும், வா. ஓகே பாஸ். யாரும் இல்லை, அட்டாக் பண்ண, அட்டாக் பண்ண. ஏத்துடா, புறா. பேக் போகுது. டேய், நீ எடுக்கலையா? எங்க அவன்? டேய், அவன் இந்த வர இரு. 10 போச பத்தியா அவன்? டேய், என்னடா உங்க வீட்டு சோபால 10 பத்துனுங்கிற? ஸ்லிப் ஆயிடுச்சு பாஸ். சுகமா இருக்குதா? ஆமாம் பாஸ். அதான் ஆணி அடிக்கிறவங்களாம் அசிஸ்டண்டா வச்சிருந்தா இப்படி தான் நடக்கும். இந்த வளர்ந்து கட்டவன் எங்கே போனா? நானே போய் பிடிக்கிறேன் அவனை. சார் பார்த்து வர்றது இல்லையா? சார், உங்களுக்கு ஒன்றும் அடிபடலையா? இல்லை சார். நல்ல வேலை, ஏதோ வித்தியாசமான ஹெல்மெட் போட்டால தப்பிச்சிட்டீங்க. ஓகே, பார்த்துங்க சார். சூட்கேஸ் சார். தேங்க்யூ. ஜாகிரதை சார். டாடா. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எதுக்குடா கொடுத்து விட்டேன்? ஏன் பாஸ் இப்படி ஒரு பொம்பளை சூட் கேஸ் கிடைச்சிக்கங்க? நான் வேணா ஆம்பளை சூட் கேஸா வாங்கி தரேன் பாஸ் உங்களுக்கு. ஆம்பளை சூட் கேஸா? இது எப்படா பொம்பளை சூட் கேஸ் கண்டுபிடிச்சா? அவர் தான் தள்ளிட்டு போறாருல்ல. உனக்கும் பாஸுக்கு வேற வேலையே இல்லை. ஜாக் ஏறுங்க. நீங்க? நான் தான் ஷாலு, கிளப் சிங்கர். ஓ யா, கம் ஆன் இன். ஏன் பாஸ் செல்ஃபி அடிக்கிறீங்க இப்போ? செல்ஃபியா? நான் அவனை அந்த கார் நம்பர் நோட் பண்ணான்டா. கொடும்பாவி யாரா கொச்சின் போறது? கொடும்பாவிக்கெல்லாம் ஃபிகர் கிடைக்குது பாஸ். ஆனா உங்களை மாதிரி படுபாவிக்கு தான் ஃபிகர் கிடைக்க மாட்டேங்குது. மாண்டையா, ஏன் பாஸ் எது சொன்னாலும் அடிக்கிறீங்க? நீ எது சொன்னாலும் அடிப்பேன். கம்முனு வா. பாஸ், வெயிட் பார்ட்டி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் கார் நம்பர் நோட் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். பாஸ், ஒரு 10 வெள்ளிக்கு டாப்பா பண்ணி விடுங்க பாஸ். பேலன்ஸ் இல்லை, கட் ஆகிடும் பாஸ். பாஸ், பாரதேசி கட் பண்ணிட்டான் பார். இவெல்லாம் ஒரு பாஸ்.
பப்புல தான் பாடுறா. நான் நோட் பண்ண கார் வெளியில தான் நிக்குது, ஸ்விம்மிங் பூல்ல தான் இருக்கிறான்னு சொன்னாங்க பாஸ். அப்ப போய் பாரு. நேதே நான் என்ன உங்களை மாதிரி பொம்பளையும் குளிக்க தேட்டி பார்க்கறேன்னு நினைச்சீங்களா? வேற யாரா இருக்காங்களா? போய் பாருடா. சரிங்க பாஸ். வாவ் பாஸ், யாருமே இல்ல பாஸ். ஷாலு வந்தவன தூக்கலாம், வா போலாம். சாலு இருக்கா பாஸ்? அத முதல்லயே சொல்லி தரக்க வேண்டியதாண்டா. ஒரு அஸ்டண்டால ஹார்ட் அட்டாக் வந்து செத்த முதல் டான் நானா தான்டா இருப்பேன். நல்ல விஷயம் தானே. சந்தோஷம், வா. முந்திர வண்டி தான் பாஸ். இந்த சான்ஸ் எனக்கு கொடுங்க பாஸ். ஏய், நீ நினைக்கிறதும் நடக்காது. நாங்க அதுக்கு வரல. கார்ல ஒருத்தனை காப்பாத்துனியே, யார் அது? என்ன சொல்றீங்க? அதான் கார்ல ஒருத்தன் தூக்கனே, அவன் தான். ஓ அவரா? அது ஒரு சின்ன ஹெல்ப். நல்ல ஹெல்பிங் மைண்டுமா உனக்கு. இப்போ எங்க இருப்பான்? தெரியாது. டேய், இப்ப நல்லா டான்ஸ் ஆடணும், என்னடா தேவை? இது ஒரு பெரிய ஸ்டேஜ் வேணும் பாஸ். மிரட்டிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணிட்டு இருக்க. நீ சொல்லு, டான்ஸ் ஆட என்ன தேவை? நல்ல டான்ஸ் மாஸ்டர். சூப்பர்மா. எனக்கேவா? கடுப்பேத்தாதடி. டான்ஸ் ஆட கால் தேவை, அதை எடுத்துருவேன். பாஸ் கால் எத்தின பிரயோஜனம் பாஸ்? ஏதோ கொலுசோ மெட்டியத்தா வச்சு அப்படி பாப்புக்கு போலாம். ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சாவடிச்சிருவேன். ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்ப அவ எங்க இருப்பான்னு மட்டும் சொல்லு. ஈவினிங் பப்புக்கு வருவான், அங்க மீட் பண்ணலாம். அப்ப நாங்க ரெண்டு பேரும் சாயந்தரம் பப்புக்கு வரோம். ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். என்ன மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். வாய் மேலே பாஸ், உங்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல வந்தேன். ஏய், இந்தாடி உன் பங்கு. என்னடி இவ்ளோ கம்மியா இருக்கு? அவங்களே பிச்சைக்கார பசங்க, அவ்வளவுதான் கிடைச்சது, வெச்சுக்கோ. நாளைக்கு வரேன்னு சொல்லு. ஓகே சார். ஹாய், are you from US? நோ, ஐ அம் ஃப்ரம் இந்தியா. ஓ, பர்சனாலிட்டி பார்த்தா அப்படி தெரியலையே. நிஜமாவா? நான் ஸ்மார்ட்டான ஆம்பளைங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டேன். அவ திருடிங்கிற விஷயம் தெரியாம டின்னா வழிஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் பேராண்டி, வா இப்பயே போய் அவளை தூக்கலாம். இப்போ வேண்டாம், நல்ல நேரம் வரட்டும். ஆமாம், இப்போ யமகண்டம், நாளை காலைல 9:10 ராவு காலம். 10:30 மணிக்கு மேலே தூக்கலாமா? எதை எப்போ தூக்கணும்னு எனக்கு தெரியும். இவன் வேறு எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறான், எனக்கு வேறு நிறைய வேலை இருக்கு. என்னடா யூ வாண்ட் பாஸ்? சீ வை. இவனும் வாங்கி கொடுக்க மாட்டான், திருடி குச்சாலும் விட மாட்டான். என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? பீச்லையா? இட்ஸ் a cocktail. ஓகே சார். எதிலுமே அவசரப்படக்கூடாது. ஹாய் ஷாலு. எங்க அவ? அங்க பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே இன்ட்ரடியூஸ் பண்றேன். அது வரைக்கும் எந்த கோமாளித்தனமும் பண்ணாதீங்க. ஓகே? வெயிட் அனுப்புறேன், ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், லாஸ்ட் ஆர்டர் ப்ளீஸ். யா, வேலை விட்டு போறியா? நோ சார், க்ளோசிங் டைம். இப்படியே பேசியிருந்தா பார் க்ளோஸ் பண்ற மாதிரி என் பாஸ் இன்னும் க்ளோஸ் பண்றாரு. என்ன பாஸ்? 11 o'clock பாரை க்ளோஸ் பண்ண சொல்லி எங்க பாஸோட ஆர்டர். உன்னை மாத்திரம் தான் கவனிக்கணும்னு நினைச்சேன். இலவசம் என்னப்பா உங்க பாஸ் சேர்ந்து வாங்குவான் போல இருக்கு. எங்கடா அவன்? சாரி சார், அவன் இல்லை, அவங்க பேரு மேடம் பப்பிமா. பப்பிமாவா? எங்கடா அவ ரூமு? வாங்க சார். ஏய், நீ ஷாலு வாட்ச் பண்ணு. வந்ததுலேருந்து சாலு தானே பாஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வர வர நீ காமா கஜகரன் ஆயிட்டு வர. நான் பப்பிமா பாட்டு வரேன், நீ பார்ட்டியை விட்டுறாத. இதான் பப்பி ரூமா? எஸ் சார். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி வை. மூடு மோசமா இருக்கு, ஆம்புலன்ஸ்க்கே சொல்லிடு. ஓகே சார். என்ன டிராப் பண்ண முடியுமா? கண்டிப்பா. உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க. உங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? டக்குன்னு பத்திக்கிறீங்க. வயசு அப்படி. இன்னும் ஒட்டகம் ஓவரா வாங்கிட்டு இருக்கான். கிவ் மீ 2 minutes, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஷூர். டேய், இதான் கரெக்ட் டைம். போ. நானும் போகணும்னு நினைச்சேன். அவ இங்க இருக்க, நீ எங்கடா இங்க போற? பாத்ரூம் போனியா? அவளை புடுறானா பாத்ரூமுக்கு போறேங்கிற? இங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, வந்து பார்த்துக்கலாம்.
பொசிஷன் நகரம் பர்ஸ் அடிச்சிட வேண்டியதுதான். கிடைச்ச வேலை லாபம். ஹாய். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ பப்ளிக்காக பார்த்ததில்ல. என்ன சொல்கிறீங்க? அவசரத்துக்கு கட்டின இடம் தான், ஆனால் எல்லா அவசரத்துக்கும் இது இடம் கிடையாது சார். 4 பேர் வந்துட்டு போகிற இடம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதையாவது பண்ணி தொலைங்க. என்ன வளரிட்டு போகிறான்? இப்போ அடிச்சிட வேண்டியதுதான். நான் பல்கா இருக்குது பர்ஸு. வந்துனே இருக்கிறானவா? ஹலோ. எஸ். யார் சார் அவரு? யாரு? உங்கள் பின்னாடி இருந்து உங்கள் பர்ஸ் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாமளே இறங்கி செஞ்சிட வேண்டியதுதான். நான் யாருன்னு தெரியுதா? தெரியுமே, தாத்தா. என்ன கலாய்க்கிறியா? என் பேர் சின்ன பையன், ஆனா நான் ரொம்ப கெட்ட பையன். அப்படியா? என் கையை டைட்டா ஒரு 2 நிமிஷம் பிடி பாப்போம். நான் எல்லாம் ஓடுற மலைப்பாம்பைய ஒத்த கையில பிடிக்கிறவன். உன்னை பிடிக்கிறதெல்லாம் மண்புழுவை பிடிக்கிற மாதிரி. பார். பண்ண முடியாது, பண்ண முடியாது.